வணக்கம் நேர்களே. ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் இன்னும் அடிச்சுக்கல. அந்த லெவலுக்கு வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? வார்த்தைகளால கன்னாபின்னான்னு பேசிக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல நீங்கள் எலான் மஸ்க் யாருன்னு புரிஞ்சுக்கணும். எலான் மஸ்க் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர். ஸோ அவர் ஒரு இமிக்ரெண்ட் ஆகி நேச்சுரலைஸ்ட் அமெரிக்கன் சிட்டிசன் ஆனவர். அவர் ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய துயரத்துக்கும் கட்டத்துக்கும் பட்டவர். அவரோட சைல்ட்ஹுட் ட்ரமடைஸ்ட், பர்சனல் சைல்ட்ஹுட்டே ட்ரமடைஸ்ட். அவங்க அப்பாவை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அவர் இப்போ லிபர்டேரியன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறார். ஸோ அவர் கார்மெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கணும், ரோல் ஆஃப் கார்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்புகிறவர். பீட்டர் தீல் இவங்கெல்லாம் அதுதான். அவங்க ட்ரம்ப்பை பெருசாக பேக் பண்ணாங்க. $250 மில்லியன் ட்ரம்ப்புக்காக செலவு பண்ணாங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு $1 மில்லியன் கொடுத்தாங்க. இப்போ ஸ்விங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்விங் ஸ்டேட்டில் பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்டில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். அந்த பென்சில்வேனியா ஸ்டேட்டை மஸ்க்னால தான் ஜெயிச்சதா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? அவர் இல்லாமையே நான் ஜெயிச்சிருப்பேங்கிறார். அவர் ஜெயித்ததுனால அவருக்கு ஒரு பெரிய ரிவார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறேன்னு கொடுத்து அவருக்கு என்ன பண்ணார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு. அது பேசிக்லி என்னென்னா, ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த வேலையெல்லாம் கட் பண்ணி, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கட் பண்ணி காசை எப்படி சேவ் பண்ணலான்னு, யூஎஸ்ஏடு அது மாதிரி பல பேரை வேலையை விட்டு அமிச்சாங்க. யாரெல்லாம் ஆஃபீஸ்க்கு வரலையோ அவங்கெல்லாம் இனிமேல் வர வேண்டாம்னு நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் பண்ணாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப் பண்ணுற கோமாளித்தனத்துக்கெல்லாம் மஸ்கை எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் யூரோப்பு மற்ற ஊர்லலாம் டெஸ்லாவை பேன் பண்ணுங்க, ஒரு ஆன்டி டெஸ்லா மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அமெரிக்காலையும் ஆன்டி டெஸ்லா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் டெஸ்லா ஒரு நைஃப் எட்ஜில் ஓடுற கம்பெனி, ஜஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள். ஸோ டெஸ்லாவோட கார் சேல்ஸ் கவுந்தது, டெஸ்லாவோட மார்க்கெட் வேல்யூ கவுந்தது. அண்ட் டெஸ்லா திரும்பி அவர் டெஸ்லாவை நடத்தலைன்னா கம்பெனி ஒரு மாதிரி ஆகிடுங்கிற பயம் வந்துடுச்சு. அதனால் அவர் ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டை விட்டு நான் டெஸ்லாவை நடத்துவேன், ஸ்பேஸ் எக்ஸை நடத்துவேன்னு வெளில வர மாதிரி ஃபோர்ஸ் ஆகிட்டார். அந்த சமயத்தில் அவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்காக அவர் ஒரு ஆளை நாமினேட் பண்ணார், ஜெராட் இக்ஸ்மேன் அப்படிங்கிற ஒருத்தர். அவரை நாசாவோட தலைவராக போடணும் அப்படின்னு பரிந்துரை செய்திருந்தார். நாசாவோட தலைவராக போடுறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் அதை பின்வாங்கிட்டார் ட்ரம்ப். ஏன்னா ட்ரம்ப் கும்பல்லையே மஸ்குக்கு அகென்ஸ்டாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்தாரு, உங்கள் எலெக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வேலை செஞ்சார் ஜெராட் இக்ஸ்மேன் சொல்லி அவரை காலி பண்ணிட்டாங்க. அதனால் இலான் மஸ்குக்கு அவர் மேலே கடுப்பு. இன்னொன்று, இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது ஒரு ஆன்டி லிபரேட்டேரியன் மூமெண்ட்டு. இன்ஃபேக்ட் அதில் நிறைய கான்ட்ரவர்ஷியல் இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ்லாம், ரிவெஞ்ச் டேக்ஸு, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயங்கரமாக பாதிக்கும். இது மாதிரி விசி, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸு, இது மாதிரி வெளி ஃபண்ட்ஸை வாங்கி தான் இவ்வளோ தூரம் மஸ்க் டெவலப் ஆகியிருக்காரு. அமெரிக்காக்கே இது மாதிரி ஃபண்ட்ஸ் வராதுடா, நீ போய் இந்த வேலையை செஞ்சேன்னு மற்றவங்க சொல்லணுன்னா, அந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லு வேஸ்ட்டு, எனக்கு தெரியாமையே பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த பில்லை பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு ட்ரம்ப் திரும்பி பதிலடி கொடுக்க இவர் ஜேடி வான்ஸ் பிரசிடெண்ட் ஆனோம், ட்ரம்ப்பை இம்பீச் பண்ணணும்னா பேச ஆரம்பிச்சிட்டார். இம்பீச்னா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்க லாயக்கில்லை, ஓட்டு போட்டு அவரை வெளில அனுப்பணும் அப்படின்னு பேசி வார்த்தைகள் ஃபாஸ்ட்டாக எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு 2 பேருக்கும் நடுவில். ஒரே நாளில் நடந்த விஷயம் அதெல்லாம். ஸோ இதை பண்ண அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? ட்ரம்ப்போட பெரிய சப்போர்ட்டர்ஸ் தான் இலான் மஸ்கோட சப்போர்ட்டர்ஸும். அவர் ஒரு போர்ஷனை பிரித்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி மாதிரி டைம் ஃபார் தேர்ட் பார்ட்டி, 3வது கட்சி அமெரிக்காவில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா பெரும்பாலும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எஸ்ஸு, இந்த 2 கட்சியும் ஒன்று தான், 3வது கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு.
இதெல்லாம் பார்த்தோம்னா ட்ரம்ப்புக்கு கடுப்பாகி ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்ஸு அதெல்லாம் நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பித்தார். டிராகன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ரெடி பண்ணி நாசா அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் டீகமிஷன் பண்ணுவேன்னு இவர் பேச ஆரம்பித்தார் மஸ்க்கு. அது நாசாக்கும் அவங்களுக்கும் அது பெருத்த நஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகப்பட்டது. இஷ்யூ பெருசாச்சு. அந்த சமயத்தில் எண்ட் ஆஃப் டே வந்து நம்ம இதுக்குள்ளே பீஸ் ட்ரீட்டி பண்ணிடலாம் அப்படின்னு மஸ்க்கு சொல்லவே ட்ரம்ப்பும் பீஸும் வேணாம் நீயும் வேணாம் உன்னை ஒரு கை நான் பார்க்குறேன் பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. வீக்கெண்டில் இந்த இடத்துல நிற்குது. ஓகே சார். எலான் மஸ்க் வந்து நேரடியா அரசியலுக்குள்ள வர்ற வாய்ப்பு இருக்கா? அவரால் வந்து டைரெக்டாக வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்க முடியாது. ம். ஏன்னா அமெரிக்காவில் ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் அமெரிக்காலேயே பரந்த குடிமகனாக இருந்தால் தான் நீங்கள் பிரசிடென்ட் ஆக முடியும். ம். இவங்கெல்லாம் எப்படின்னா ஹைலி ஈகோயிஸ்டிக் பர்சன். இவர் ஒரு பார்ட்டி அமைச்சு இவர் செலவு பண்ணி இன்னொரு ஆளை வந்து பிரசிடென்ட் ஆக்குவார்னா ஆக்க மாட்டார். ம். மஸ்க்கு நான் பிரசிடென்ட் ஆகிறேன்னா தான் பணத்தை செலவு பண்ணி இன்னொரு பார்ட்டி ஆரம்பிப்பார். ஓகே சார். எலான் மஸ்கோட இந்த இந்த விஷயங்கள்ல எலான் மஸ்கோட ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? டெஸ்லாங்கிற அவரோட மெயின் பங்கு 14% விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போன நவம்பரில் இதே மாதிரி டெஸ்லா கீழே விழுந்தது. அது பிக்கஸ்ட் ஃபால் இன் டெஸ்லா. ம். இது செகண்ட் பிக்கஸ்ட் ஃபால். அவரோட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவரோட வெல்த்தில் இஞ்சி போயிருக்கு. ஓகே. சார், இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சண்டை இந்திய பங்குச் சந்தையில ஏதாவது பாதிப்பு கொண்டு வருமா? இந்தியா பங்குச்சந்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓவராலாக அமெரிக்கா பங்குச்சந்தை விழுந்ததுனா தான் பாதிக்கும். ம். வெறும் ஒரு அமெரிக்கா மார்க்கெட்டுங்கிறது ஹைலி டெவலப்ட் மார்க்கெட்டு. வெறும் டெஸ்லா பங்குச்சந்தை விழுந்ததுனால அமெரிக்க பங்குச்சந்தை விழாது. ம். ஆனால் ட்ரம்ப் வந்து அன்ரிலையபிள் ஃப்ரெண்ட் அப்படின்னு பல கார்ப்பரேட்ஸ் யோசிப்பாங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்லியாக பேசி ஏதாவது 5-10 டொனேஷனாக வாங்கிட்டு நாளைக்கு அவர் பெல்ட்டி அடிக்கக்கூடும் ம். அப்படின்னு கார்ப்பரேட்ஸ் நம்புவாங்க. லாங் டேர்மில் அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு நல்லதில்லை. ஓகே. ஸோ அது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக இப்போதைக்கு வாய்ப்பு ஆகாது. இருக்கு. ஓகே. இன்னைக்கு ஆகாது. ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் போட்டுக்கக்கூடிய இந்த சண்டை அரசியல் களத்துல எப்படி பிரதிபலிக்கும்? மக்களுக்கும், அமெரிக்கால வாழக்கூடிய மக்களுக்கும், நாட்டுக்கும் இதனால வரக்கூடிய ஆபத்து என்ன சார்? ஒரு அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் தான். இப்போவும் அமெரிக்காவில் நிறைய இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ம். அன்றாண்டு வாழ்க்கையில் விலைவாசி ஏறிட்டே இருக்குது. மக்களால் தாங்க முடியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா விலைவாசியே ஏறலைங்கிறார். ம். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏஐனால நல்ல படித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. சில வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. தட் இஸ் வேலைகள் கிரியேட் ஆகுது. அந்த கிரியேட் ஆகிற வேலைகளுக்கு அமெரிக்கர்கள் திறமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க வேலை செய்யறதுக்கு. அமெரிக்கர்கள் கூட கம்மி சம்பளத்துக்கு மற்ற ஊர்லேருந்து வேலை செய்ய வரவங்க வந்து மெக்சிகோ, சவுத் அமெரிக்காலேருந்து வர்றது டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த டென்ஷன் பெருசாகும். ம். ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ்னால விலைவாசி ஏறும். அமெரிக்காவில் ரெசெஷன் வரக்கூடும். ஆனால் அது எலான் மஸ்க்குக்கும் இவருக்கும் போட்ட சண்டைனால இல்லை. ம். அமெரிக்காவில் ட்ரம்ப்போட டேரிஃப் பாலிசினால் ரிசெஷன் டெஃபினட்டாக வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ரெசெஷன் வந்துருச்சுன்னா இந்தியால அமெரிக்க நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வரும்? ஐடி கம்பெனிக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரும் சார்? இந்தியாவில் ரெசெஷன் வந்ததுன்னா அமெரிக்காவில் ஜலதோஷம் பிடிச்சா இங்கே நிமோனியா பிடிச்சிக்கும். ம். ஆல்ரெடி நம்ம ஐடி கம்பெனிகளில் 2 வருஷமாக ஆட்களை குறைக்கிற பணியில் இருக்கிறோம். ம். அமெரிக்காவில் அங்கே ரெசெஷன் வந்ததுன்னா பல ஐடி கம்பெனிகள் வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் ஏஐ அவங்க சரியாக ரெகுலேட் பண்ணலைன்னா ஏஐனாலேயும் பல வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஓகே. இப்போ ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இடையில நிறைய பேர் மத்தியஸ்தம் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்வெஸ்டர் பில் ஆக்மன் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு கால் ஸ்கெட்யூல் பண்ணுங்க, எலான் மஸ்க் கூட ஸ்கெட்யூல் பண்ணி பொறுமையா பேசுங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து நான் எலான் மஸ்கை பத்தி யோசிக்கிற ஐடியா கூட எனக்கு கிடையாது, இதை பத்தி இனிமேல் பேச்சே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் எலான் மஸ்க் கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி தெரியுது. ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். அது வந்து நான் ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா, கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டா, இல்லை இது எப்படி பார்க்கறது சார்? ட்ரம்ப்புக்கு வந்து ரொம்ப சின்ன பணக்காரர், ம். மஸ்க்கு ரொம்ப பெரிய பணக்காரர். ம். அதனால் பெத்த பணக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் தான். ம். பட் இவர் அதிகார மதத்தில் இவர் ஆடுறாரு. ம். பில் ஆக்மனுக்கெலாம் என்ன பெரிஷிங் ஸ்கொயர்னு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் நடத்துகிறாரு. ம்.
அவருக்கெல்லாம் என்ன பயம்னா, டாக்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா, தட் இஸ் அமெரிக்கால வெளிநாட்டுக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பண்ணா, அமெரிக்கால நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா, அமெரிக்கால பணம் உள்ள வராது. ம். அப்படிங்கிற பயத்துல அவர் பேசுறாரு. அவ்வளோதானே தவிர, அவர் இவங்க 2 பேருக்கும் சமரசம் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்துல பேசல. அவருக்கு ஒரு ரீசன் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஓகே சார். அமெரிக்கால ட்ரம்ப்பும், எலான் மஸ்க்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், எக்கனாமிக்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெளிவா விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.